ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன், இந்த அனிமேவை வந்துட்டு நான் ரீஅப்லோட் தான் பண்ணுறேன். ஸோ வாய்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் பாதி பேர் கவனிக்காமல் அதை கமெண்ட்டில் கேட்குறீங்க. ஸோ வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 9. இந்த வேலையை மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் அதிகமான பவர்ஸ் கிடைக்கும். எப்படியாச்சும் அந்த பையனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டமாயோ வீட்டில் இருக்கிற நம்ம டாஞ்சிரோவை அந்த 2 டீமன்ஸும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. அந்த 2 டீமன்ஸும் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த யோஷிரோங்கிற பையனும் நம்ம டாஞ்சிரோவோ ஷாக் ஆகுறாங்க. நீ சொன்னது உண்மைதான், இந்த பில்டிங் வந்து கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருக்கு. நம்ம பிடிக்க வந்தது ஒரு டீமன் ஸ்லேயரை, பட் ஆனால் இங்கே ஒரு பிளட் டீமனாட்டை யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு டீமன் இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், நீ ஜாக்கிரதையாகவே இருக்க மாட்டேங்கிற பாரு, என்னோட ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகுது அப்படின்னு அந்த கூட இருக்கிற டீமன் வந்து புலம்பிட்டு இருக்கவும், அதெல்லாம் கவலைப்படாத, உன் ட்ரெஸ்ஸுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவள் அந்த பில்டிங்கை அட்டாக் பண்ணுறா. தூசியாக வரவும், தூசியாக வருது பாரு அப்படின்னு சொல்லவும், இந்த பாலை கையில் வச்சுட்டு இருக்க பொண்ணு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி உன்னை கொல்லாமல் விட மாட்டேன், ஒழுங்காக வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லி அந்த பாலை வச்சு அவள் அட்டாக் பண்ணுறா. அந்த பால் ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகாமல் ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக மூவ் ஆகுது. அது அந்த யோஷிரோங்கிற பையனோட தலையை எடுத்துருது. நெசுக்கோ உள்ளே அடிபட்டுருக்கிற அந்த பொம்பளையை தூக்கிட்டு வெளியே வா அப்படிங்கும். வேண்டாம், பேஸ்மெண்ட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டமையோ சொல்கிறா. இப்போ நெசுக்கோ போனதுக்கப்புறமா, நான் இது நாள் வரைக்கும் பார்த்ததோட இந்த டீமன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம டாஞ்சிரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். நீ தான் அந்த ஹானஃபுடா இயரிங்ஸ் போட்டுருக்குற அந்த பையனா, ஒன்றை தான் தேடி வந்தேன் அப்படிங்கவும், நீங்கள் இங்கேருந்து போயிருங்க, இவங்க எனக்காக வந்திருக்காங்கன்னு சொன்னோடனே, எங்களை பற்றி கவலைப்படாதா, ஏன்னா நாங்களும் ஒரு டீமன்ஸ் தான் அப்படின்னு அந்த டமாயோ சொல்கிறா. அந்த டீமன் அட்டாக் பண்ண பால் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இவனை நோக்கி வருது. நம்ம டாஞ்சிரோ கரெக்டாக கெஸ் பண்ணி அதை கத்தியை வச்சு குத்திடுதான். கத்தியை வச்சு குத்திட்டா அவ்வளோதான் நினச்சியா அப்படின்னு அந்த டீமன் சொல்லுது. பார்த்தா அந்த பால் தானாகவே மூவ் ஆகுது. இப்படி தான் யோஷிரோ கிட்ட போகும்போது அந்த பால் வந்து தானாகவே மூவ் ஆச்சு. எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு நம்ம டாஞ்சிரோ யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம யோஷிரோ டீமன் அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஹீலிங் ஆக ஆரம்பிக்கிறான். அவனோட பாதி வாய் வந்தோடனே, இதுக்கு தான் நான் இவனை இங்கே கூட்டிகிட்டு வர வேண்டான்னு சொன்னேன், இந்த டீமன் ஸ்லேயர் இங்கே வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையை, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த கீபோர்ட் சுவிட்ச் நம்மளை கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த யோஷிரோ வந்து பிளட் டீமனாட்டை யூஸ் பண்ணதுனால தான் வந்து அந்த 2 டீமன்ஸ் இங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம டாஞ்சிரோவால் சென்ஸ் பண்ண முடியலை. இங்கே நம்ம யோஷிரோ என்னடான்னா, நமக்கு நடுவில் யாராச்சும் வந்தால் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு கத்தவும், அப்படியா தம்பி, அப்போ கவலைப்படாத, ஏன்னா 12 கீஸு கீழே ஒருத்தியான என் கையால் நீங்கள் சாக போகிறீங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம டாஞ்சிரோ அப்படின்னா என்னன்னு கேட்கான். ஆக்சுவலி அவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லானவங்க அப்படின்னு நம்ம யோஷிரோ சொல்லவும், அவள் பார்த்தா 6 கையாக கிரியேட் பண்ணி இப்போ 6 பாலை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. 2 பாலை சமாளிக்கிறதே கஷ்டமாக இருந்தது, இப்போ 6 பால் வந்ததோ ரொம்பவும் கஷ்டமாக ஆரம்பிச்சிட்டு, என்னதான் நம்ம டாஞ்சிரோ வந்துட்டு அந்த பாலை 2ஆக வெட்டினாலுமே வெட்டப்பட்ட அந்த பால்ஸ் வந்து இவனை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த பால்ஸில் வந்து 2 டீமனோட சென்ஸ் ஸ்மெல் வருது. ஸோ 2 டீமன்ஸ் வெளியே இருக்குது அப்படிங்கிறத நம்ம டாஞ்சிரோ புரிஞ்சுக்கிட்டு, அதில் ஒன்று தான் இந்த பால்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் அவன் புரிஞ்சுக்கிட்டான். அந்த ஆரோஸை டாச் பண்ணு அப்படின்னு சொல்லவும், எந்த ஆரோ அப்படின்னு நம்ம டாஞ்சிரோ கேட்குறான். இந்த என்னோட விஷன் வழியாக நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிளட் டீமனாட்ட அந்த யோசிரோ யூஸ் பண்ணுறான். இப்போ நம்ம டாஞ்சிரோவோட கண்ணுக்கு அந்த ஆரோஸ் தெரிய ஆரம்பிக்கி. அந்த ஆரோஸ் மூவ் ஆகிற பேட்டர்னில் தான் அந்த பால் மூவ் ஆகுது. ரொம்ப தேங்க்ஸ் யூசிரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெசுக்கோட்டை போயிட்டு வெளியே இருக்கிற ஒரு டீமனை நீ பார்த்துக்கோ, அந்த பால் வச்சிருக்கிற டீமனை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹானஃபுடா இயரிங்ஸ், அப்போ நீ தான் அந்த டீமன் ஸ்லேயரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம நெசுக்கோ ஓடி போய் அந்த ஆரோ கண்ட்ரோலிங் டீமனை அட்டாக் பண்ணவுமே அந்த ஆரோஸ் எல்லாம் மறைஞ்சு போயிடுது. இப்போ அந்த பால் மூவ் ஆகுறது நின்ன உடனே வாட்டர் ப்ரீத்திங் 3rd ஃபார்மை யூஸ் பண்ணி அப்படியே எல்லா பாலையும் வெட்டிட்டு அப்படியே போய் அந்த டீமனோட 6 கையோ வெட்டிட்டு, இதை அந்த 12 கீஸில் ஒன்றா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் வாய்ப்பு இருக்குன்னு டமையா சொன்னோடனே, அப்போ உங்களோட ஃபஸ்ட்டு பிளட் சாம்பிள் கிடச்சிட்டுன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு நம்ம டாஞ்சிரோ சொல்கிறான். டீமன்ஸை மனுஷங்களாக மாற்றுறதுக்கு எனக்கு 2 விஷயம் நீ பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு நெசுக்கோட பிளட் சாம்பிளை ரிசர்ச் பண்ணணும். அதுக்கப்புறமா கிபோர்ட் சுஜியோட டைரக்ட் கண்ட்ரோலில் ஒரு 12 கீஸ் இருக்காங்க. அந்த 12 பேருக்கும் கிபோர்ட் சுஜி லெவலுக்கே பவர் இருக்கும். அவங்களோட பிளட் சாம்பிளும் நமக்கு தேவை. பட் ஆனால் அந்த 12 கீஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு டமையோ சொல்லியிருந்திருப்பா. இப்போ இவன் அந்த பிளட் சாம்பிளை நான் எடுத்தாரா அப்படின்னு சொன்னோடனே, என்னோட பிளட் சாம்பிளை நீ எடுத்து கொடுக்க போறியா அப்படின்னு அந்த டீமன் வில்லத்தனமாக சிரிச்சுட்டு, முடிஞ்சா நீ எடுத்துப்பாரு அப்படின்னு அந்த டீமன் வில்லத்தனமாக நம்ம டாஞ்சிரோவை பார்த்து சொல்லவும், உண்மையிலேயே இது 12 கீஸில் ஒன்றா இருந்துச்சுன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லவும், ஓகே நான் கேர்ஃபுல்லாக சண்டை போடுறேன் அப்படின்னு நம்ம டாஞ்சிரோ சொல்கிறான். இதுதான் நமக்கான சான்ஸ், நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிருவோம் அப்படின்னு அந்த யோசிரோ சொல்லவும், அந்த டமையோ ஷாக்காகிறா, சும்மா விளையாடினேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நம்ம நெசுக்கோ அந்த ஆரோ டீமன் அட்டாக் பண்ணும்போது பார்த்தா அந்த ஆரோ டீமன் நம்ம நெசுக்கோவை அட்டாக் பண்ணியிருந்தான். இங்கே இந்த டீமன் வெட்டப்பட்ட கைகளை ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ரீஜென்ரேட் ஆகும். இது என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீஜென்ரேட் ஆகுதுன்னு நம்ம டாஞ்சிரோ பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா நெசுக்கோ அவன் மேலே வந்து விழுறா. டாஞ்சிரோ நீ அந்த ஆரோ டீமனை பார்த்துக்கோ, இந்த பால் வச்சிருக்கிறவளை நாங்கள் பார்த்துக்கிடுதோம் அப்படின்னு அந்த யோசிரோ சொல்லவும், நெசுக்கோ நீ இவளை பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம டாஞ்சிரோ நெசுக்கோவை பார்த்து சொல்லவும், நம்ம டாஞ்சிரோ அவங்கள பார்க்கும்போது அவங்களோட அம்மா தம்பி மாதிரி தெரியுது. ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ நெசுக்கோவும் டாஞ்சிரோவும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டாஞ்சிரோக்கு அந்த கழுத்தை வெட்டுறதுக்கான ஓப்பனிங் த்ரெட் தெரியுது. அந்த டீமன் அதோட பவரை யூஸ் பண்ணவா அந்த ஓப்பனிங் த்ரெட் கட் ஆயிருது. இப்போ கொஞ்சம் பின்னாடி மூவ் ஆகி அது லைட்டாக ஸ்லிப் ஆயிருது. அப்படியே அந்த ஆரோ கண்டினியூஸாக நம்ம டாஞ்சிரோவை இழுத்துட்டு போய் நம்ம டாஞ்சிரோ அதிகமாக அடி வாங்குறான். நம்ம டாஞ்சிரோ ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கான். அவனால் முடியல. அந்த ஆரோ அவனை அப்படியே அந்த இடத்துல விடவும் மேலேருந்து கீழே விழுந்துட்டு இருக்கான். வாட்டர் ஸ்லாஷை யூஸ் பண்ணி சேஃப் லேண்டிங் ஆகுறான்.
பால் வச்சிருக்கிற டீமன் கூட நெசுக்கோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அந்த பையன் வந்துட்டு பிளட் டீமன் ஆட்டை யூஸ் பண்ணி இன்விசிபிள் ஆகி போயிட்டு அவளை அடிக்கிறான். லேடி டமையோ மேலே நீங்கள் கை வச்சிங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும், டமையோ இங்கே தான் மறைஞ்சிருக்காளா, இன்னைக்கு எங்களுக்கு லக்கு தான் போ அப்படின்னு அந்த டீமன் சொல்லிட்டு இப்போ பாலை வச்சு அட்டாக் பண்ணவும் நம்ம நெசுக்கோ அந்த பாலை ஏற்றுறா. அவளோட கால் உடஞ்சி விழுந்துருது. அந்த டீமன் நம்ம நெசுக்கோவை எத்தி உதச்சிட்டு இந்த டீமன் ஸ்லேயரோட தலையும் டமாக்காவையும் கொண்டு போய் நம்ம பாஸ் ஸ்டாப் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. நம்ம நெசுக்கோக்கு ரத்தம் வந்துட்டு இருக்கு, ஃபாஸ்ட்டாக ஹீலிங் ஆகாது அப்படிங்கிறதுனால ஒரு இன்ஜெக்ஷன் அந்த டமையை போடவும் அவங்க அம்மா மாதிரியே இவ கண்ணுக்காவா தெரியுறா. நம்ம டாஞ்சிரோவால் இந்த ஆரோ டீமன் கிட்ட நெருங்கிறதுக்கு கூட முடியல. ஏன்னா இவன் ஸ்வாடை வச்சுட்டு கரெக்டாக போய் வெட்ட போனால் கூட அந்த ஆரோஸ் வந்து இவனோட ஸ்வாடை லைட்டாக மூவ் பண்ணி அதை மிஸ் பண்ண வச்சிருது. அவனோட கையை வச்சு தான் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஆரோஸை வெட்டலாம் அப்படின்னு போனால் நம்ம டாஞ்சிரோவோட ஸ்வாடோட சேர்த்து அவனையும் இழுத்துட்டு போய் அதை அடிக்குது. நம்ம டாஞ்சிரோ ரொம்ப அடி வாங்குறான், அவனால் முடியலை. இப்போ நம்ம டாஞ்சிரோவோட கையை துண்டா பிச்சு எடுக்கலாம் அப்படின்னு அந்த டீமன் ட்ரை பண்ணுது. நம்ம டாஞ்சிரோ புத்திசாலித்தனமாக அதிலேருந்து வெளியே வரான். இப்படியே போயிட்டு இருந்தா என்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது, ஒரு கட்டத்தில் நான் இறந்து போயிடுவேன், எப்படியாச்சும் இதை ஏதாச்சும் பண்ணி தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரோஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவனோட வாட்டர் பிளேடில் இருக்கிற 6th மூவ் அண்ட் 3rd மூவை கம்பைன் பண்ணி அப்படியே அந்த ஆரோஸ் எல்லாத்தையும் சுற்றி அவன் ஸ்வாடோட சேர்த்து இழுத்துட்டு போகிறான். ஆரோஸ் இருக்கிறதுனால அவனோட ஸ்வாடை தூக்குறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலுமே அந்த ஆரோஸோடு சேர்த்து இழுத்துட்டு போய் அந்த டீமனோட தலையை துண்டா வெட்டுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த டீமன் ஸ்லேயரில் எனக்கு 2 ஃபேவரட்டான சூப்பர் எபிசோட்ஸ் இருக்குது. அந்த எபிசோட்ஸ் வரும்போது கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணுறேன். அது இன்னும் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். அப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.